Good morning students. Previous class la நம்ம 4th lesson ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு டைம் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து போலாம். 4th lesson ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டாபிக் பத்தி நம்ம பார்த்தோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம். யார் டிஸ்கவர் பண்ணாங்க? ஃபாரடே. அவர்தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணார். அவர் என்ன சொன்னாரு, என்ன கான்செப்ட் அதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது magnetic energy is converted into electrical energy, electromagnetic induction. கொஸ்டின்லயே வந்துட்டு என்ன இருக்கு, ஆன்சர் இருக்கு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ். அதாவது இண்டக்ஷன் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டுறது, ஸ்டிமுலேட் பண்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எனர்ஜியை நம்ம தூண்டி என்ன எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the magnetic flux linked with coil changes, the EMF is produced. This is called electromagnetic inductions அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் மைக்கேல் ஃபாரடே, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட், செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இது எல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா அதாவது the number of magnetic line of force passing through the given area, more than one lines magnetic lines is called magnetic flux அப்படின்னு நாம் சொல்லி பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அதனுடைய ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணுமா நமக்கு என்ன கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதாவது பைஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா வந்து ரைட் பண்ணோம் இல்லையா. அதாவது ஏரியாவுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருந்தால் அதனுடைய ஃப்ளக்ஸ் வேல்யூ எவ்வளவு, பேரலலில் இருந்த ஃப்ளக்ஸ் வேல்யூ வந்து எவ்வளவு, அதனுடைய யூனிட் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து என்ன நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கால்வனோமீட்ரு எடுத்து நம்ம காயிலில் கனெக்ட் பண்ணி அடுத்தது ஒரு பார் மேக்னெட்டை வந்துட்டு நம்ம அதாவது லெஃப்ட் நோக்கி மூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகி இஎம்எஃப் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால கால்வனோமீட்டர் வந்துட்டு டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா? அதாவது மேக்னெட் வந்துட்டு காயிலுக்கு பக்கத்தில் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூவ் ஆகாமல் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அதாவது there is no relationship between magnetic flux and coil. What happen? There is no induced EMF across the coil. Galvanometer, there is no deflections. Already we know that. Standard position la bar magnet. அதே பார் மேக்னெட்டை வந்துட்டு வேகமாக மூவ் பண்ணோம் அப்படின்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ். என்ன லா, எத்தனை லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 லா இருக்குது. ஃபாரடேஸ் லா வெரி இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின், பப்ளிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின், 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப்னா என்ன, இன்டியூஸ்டு கரண்ட்னா என்ன, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதினா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கான்செப்டை வந்துட்டு நீ ரைட் பண்ணிக்கலாம். சரியா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கேட்டாலும் இன்டியூஸ்டு கரண்ட்டு, இன்டியூஸ்டு இஎம்எஃப் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு காயில் எடுத்துக்கிட்டேன். லெட் அஸ் கன்சிடர் ஒன் காயில். காயில் இஸ் கனெக்டட் டு கால்வனோமீட்டர். திஸ் இஸ் கால்வனோமீட்டர். சரியா? இப்போ நான் ஒரு பார் மேக்னெட்டை வந்துட்டு நான் பிளேஸ் பண்ணுறேன். இதான் வந்து பார் மேக்னெட் சென்டரில். ஓகேவா? இதான் வந்து என்னது, பார் மேக்னெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பார் மேக்னெட்டை சுற்றி என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தானே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து
சேஞ்சஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காயிலில் கரண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இன்டியூஸ்டு இஎம்எஃப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்ல அப்படி என்ன இருக்கும்? கரண்ட் வந்துட்டு வோல்டேஜ், அதாவது இஎம்எஃப்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா. அப்போ வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? அந்த சர்க்யூட்டில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால தான் அந்த கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது? இன்டியூஸ்டு கரண்ட். வாட் இஸ் மீன் பை இன்டியூஸ்டு கரண்ட்? அடிக்கடி கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டின். இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னா என்ன? இன்டியூஸ்டு கரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிப்பார். இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. when the magnetic flux linked with the coil changes, the current is flowing through the coil. This phenomenon is known as induced current. சரியா? இது வந்து 2 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. According to Ohm's law, current is directly proportional to EMF. If you have current in the circuit, definitely EMF should be produced in the circuit. So the induced EMF produced in the circuit, this phenomenon is known as electromagnetic inductions. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்டியூஸ்டு கரண்ட்டும் இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் கம்பைன் பண்ண அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ். புரியுதா? பாருங்க. when the magnetic flux linked with the coil changes, the induced EMF is produced in the circuit. This phenomenon is known as electromagnetic inductions as well as induced current flowing through the circuit. When the magnetic flux linked with the coil changes, the EMF is induced in the circuit. This phenomenon is known as induced EMF. The current flowing through the circuit is known as induced current. This phenomenon is known as electromagnetic inductions. சரியா? இப்போ இன்டியூஸ்டு கரண்ட்னா உனக்கு தெரியுது என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கரண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இஎம்எஃப்க்கு வந்து இஎம்எஃப் கரண்ட்டுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். கரண்ட்டுக்கு இந்த ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். சரியா? இது இன்டியூஸ்டு கரண்ட். ரெண்டாவது கொஸ்டின் வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்டியூஸ்டு இஎம்எஃப். இன்டியூஸ்டு இஎம்எஃப். இஎம்எஃப் மீன்ஸ் என்னது? எலக்ட்ரோமோட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிக் ஃபோர்ஸ் தான் இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இஎம்எஃப் மீன்ஸ் என்னது? potential. The potential difference between two terminal is called EMF, electromotive force அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இப்போ ரெண்டு क्वेश्चन முடிஞ்சதா? இன்டியூஸ்டு இஎம்எஃப்னா என்ன, இன்டியூஸ்டு கரண்ட் என்ன கேட்டால் கண்டிப்பாக ரைட் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்தது நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ் வந்துட்டு நாம் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸில் வந்து நம்ம ஃபாரடேஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட், ஃபாரடேஸ் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பார்த்தோம். அதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அந்த கன்க்ளூஷன்ல இருந்து ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா வந்துட்டு நம்ம மேக் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, அதாவது ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாரு. This is coil. What is this? This is coil. One coil is connected to galvanometer. This is galvanometer. புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, galvanometer. Another end of the coil is connected to another end of the galvanometer. கனெக்ட் பண்ணியாச்சா? What is this? This is closed circuit. என்னது? ஒரு galvanometer எடுத்து நம்ம காயிலோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா what is this? This is closed circuit அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு பார் மேக்னெட்டை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, தூரமாக வைக்கிறேன். இப்படி தூரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் போல், பார் மேக்னெட் கன்சிஸ்ட் 2 போல், நார்த் போல் அண்ட் சவுத் போல் கண்டிப்பாக கொண்டிருக்கும். அதாவது காயிலிருந்து லாங் டிஸ்டன்ஸில் ஒன் பார் மேக்னெட்டை வந்துட்டு பிளேஸ் பண்ணுறோம். அப்படி பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு சரியா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கு ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்கு ஓகேவா எப்படி இருக்கு ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிறதுனால அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து என்ன பண்ணும் அதிகமான இடத்தை வந்து எடுத்துக்கொள்ளாது ஏன்னா டிஸ்டன்ஸ் க்ளோஸ்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இடத்த எடுத்துக்கொள்ளாது ஏன்னா இது லைன்ஸ் வந்து பாருங்க அதாவது டச் ஆகாமல் கொஞ்சம் தூரமாக இருக்கு சரியா அப்போ வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஆர் லைன்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும் இது டுவர்ட் த எங்கே டுவர்ட் த லெஃப்ட் சைடு ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் லெஸ் ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குது லெஸ்ஸாக இருக்குது அப்போது இப்படி வந்து நம்ம மேக்னெட்டை காயில் நோக்கி கொண்டுட்டு வரோம்னா கால்வனோமீட்டர் வந்து இப்படி தான் டிஃப்ளெக்ட் ஆகும் இந்த டைரெக்ஷனில் தான் வந்துட்டு என்ன பண்ணோம் டிஃப்ளெக்ட் ஆகும் சரியா கரண்ட் வந்துட்டு இப்படி வருது இதுதான் ஐ கரண்ட் வந்துட்டு இப்படி போகுது ஓகே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி வருது இப்படி வருது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு காயிலோட லிங்க் ஆகி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சரியா இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்துட்டு எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ கால்வனோமீட்டர் வந்து கம்மியான அளவுக்கு தான் டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டு காமிக்கும் இது லெஃப்ட் நோக்கி நம்ம மேக்னெட்டை வந்துட்டு மூவ் பண்ணலாம் பாருங்கள் வென் பார் மேக்னெட் placed a parallel position to coil the magnetic lines passing through the bar magnet when the bar magnet move toward the left the magnetic flux linked with the coil increases and also the magnetic flux linked with the coil again increases the induced EMF is also increases the galvanometer shows deflections next பார் மேக்னெட்டை வந்து என்ன செய்யற அப்படின்னா பக்கமாக கொண்டுட்டு வர அதாவது காயிலுக்கு பக்கத்தில் வந்து நீராக கொண்டு வர அப்படி நீராக கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க நீராக கொண்டு வரும்போது பக்கத்திலேயே கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது சரியா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது ரொம்ப அதிகமாகுது மோர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு பக்கமாக இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ரொம்ப லார்ஜாக இருக்கு மோர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் மோர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் கொண்டுகிட்டு வந்துட்டேன் அப்படி கொண்டு வரும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக the magnetic flux linked with the coil increases at the same time and also the magnetic flux linked with the coil increases the induced EMF is also increases நல்லா ஞாபகம் வச்சுங்க when the magnetic flux linked with the coil increases and also the induced EMF is increases in the coil so the galvanometer deflections is very fast எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் புரியுதா லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது கம்மியான அளவுக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் காமிக்குது பக்கமாக இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரொம்ப அதிகமாகி இன்டியூஸ்டு EMF வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி கால்வனோமீட்டர் அதிகமான அளவுக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டு காமிக்குது இது டிஃப்ளெக்ஷனை விட இதனுடைய டிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாருங்க ஈரோ மார்க் வந்து பக்கமாக இருக்கும் சரியா புரியுதா ஸோ இது வந்து எங்கே லெஃப்ட் சைடுக்கு அதே ரைட் சைடுக்கு பாருங்கள்
ரைட் சைடுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பார். ரைட் சைடுக்கு வந்து let us consider one coil connected to galvanometer. This is closed circuit. Bar magnet away from the coil. அதாவது காயில் இருந்து அவே பண்ற அப்ப toward the right side மூவ் பண்ற toward right. இப்போ ரைட் சைடா மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குதா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இப்படி மூவ் பண்றோம், இப்படி மூவ் பண்ணதை மறுபடியும் என்ன பண்றோம், ரைட் சைடு நோக்கி மூவ் பண்றோம் பார் மேக்னெட். அப்படி மூவ் பண்ணும்போது இப்போ இப்படி காமிச்ச கால்வனாமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன்ஸ், இப்படி காமிச்ச கால்வனாமீட்டர் வந்துட்டு இப்படி போகுது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. சரியா? எப்படி வருது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி வருது. கரண்ட் வந்துட்டு இப்படி வந்துடும். ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? கரண்ட் வந்துட்டு இப்படி போகுது, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ் இப்படி வந்துடும். ஓகே, அதாவது when the bar magnet away from the coil, what happens? The magnetic flux linked with the coil decreases and also the induced EMF in the coil decreases. So the galvanometer deflections is very low. Decrease ஆகும்போது என்ன ஆகும், galvanometer deflections வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? அடுத்தது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா பார் மேக்னெட்டை ரொம்ப அவே பண்றேன், அதாவது காயில் இருந்து ரொம்ப தூரமா மூவ் பண்றேன். அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. அப்படி மூவ் பண்ணோம்னா என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு பார் மேக்னெட்டை வந்துட்டு கொண்டு போயிட்டேன். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி லோ. எப்படி ஆகுது, வெரி வெரி லோ. சரியா? ஃப்ளக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, லோவாக இருக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பார் மேக்னெட் அண்ட் காயில் இஸ் வெரி லாங் டிஸ்டன்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அதாவது டுவர்ட் த ரைட், டுவர்ட் த ரைட். அப்போ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் காயில் இஸ் டிக்ரீசஸ் அண்ட் ஆல்சோ இன்டியூஸ்டு EMF is very very decreases in the coil. The galvanometer deflection is very very low. If bar magnet away from the coil very long distance, at very long distance. Okay ba? So இதுதான் வந்துட்டு இந்த பாரடே எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய கன்க்ளூஷன்ஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாரடே லாஸ், பாரடே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய கன்க்ளூஷன்ஸ் இதுதான். நம்ம ஏற்கனவே பாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோம், அதனுடைய கன்க்ளூஷன்ஸ் வந்து இதுதான். அடுத்தது ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய கன்க்ளூஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. கன்க்ளூஷன்னா இதுதான் நீ வந்து எழுதணும். எக்ஸ்பெரிமெண்ட்னா ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன நடத்தணும் அதை தான் வந்துட்டு எழுதணும். சரியா? இப்போ பார்க்கலாமா? பாருங்க, நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு காயில் எடுத்துக்கிட்டேன். I take one coil connected to battery through the key, another end of the coil is connected to negative terminal of the battery. This is primary coil, already we know that. Okay, next secondary coil. Secondary coil is connected to moving galvanometer. Between two end of the coil is connected to moving galvanometer. This is galvanometer. Okay, when the current is increases from the primary coil, the magnetic field is produced at perpendicular positions. The magnetic lines formed inside the coils as parallel positions. Magnetic lines, this is magnetic lines. When the magnetic flux linked with the coil increases and also
the magnetic flux linked with the secondary coil increases. What happen when the magnetic flux changes with the coil? The induced EMF is produced in the secondary coil. Induced EMF. The induced EMF produced in the secondary coil also increases. The galvanometer shows deflection due to induced EMF in the secondary coil. Okay வா? என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்போ வந்து இதில் கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆனிச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா இங்கேயும் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய காரணமாக இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்துட்டு இந்த காயிலில் ஃபார்ம் ஆகும். அதனால் அந்த கால்வானோமீட்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன்ஸ் காமிக்கும். சரியா? என்ன பண்ணோம்? டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டு காமிக்கும். பாருங்கள் இங்கிலீஷில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். when the current increase in the primary coil, the magnetic flux linked with the coil produced in the circuit, and also the magnetic flux linked with the secondary coil increases. At the same time, the induced EMF is produced in the secondary coil. So the galvanometer shows deflection due to induced EMF. Due to induced EMF. Okay வா? ஸோ இது வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்தது கரண்ட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா கீயை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடணும். இது ஆல்ரெடி டோல்டு, ஆல்ரெடி வி நோ தட் ப்ரீவியஸ் கிளாஸில். சரியா? பாருங்கள் கீ வந்து ஓப்பன். when the key is released from the circuit, the current decrease in the primary coil. At the same time, the current decrease in the secondary coil. The galvanometer shows opposite directions due to change in the magnetic flux linked with the primary and secondary coil. Okay, when the current is decrease in the primary coil, the magnetic flux linked with the primary coil decrease, and also the magnetic flux linked with the secondary coil decrease. At the same time, the galvanometer shows opposite directions due to induced current in the secondary circuit. Okay, சரியா? ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் we know that we give two law of Faraday's electromagnetic inductions. First law of electromagnetic inductions, second law of electromagnetic inductions. Very important 2 mark questions அடிக்கடி கேட்பாங்க. first law of write the first law of electromagnetic inductions கண்டிப்பாக கேட்பாங்க. very very important questions, அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய questions, ரொம்ப முக்கியமான questions இது. first law of electromagnetic inductions. இதில் 2 டைப்பான பாரடேஸ்லாம் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. என்னென்ன அப்படின்னா, அதாவது செகண்ட் லெசனில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அது வந்து எலக்ட்ரோலைசிஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். 2 லாஸ் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கேட்டால் இது எழுதணும். அங்கே வந்து எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது பாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், பாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா நம்ம செகண்ட் லெசனுக்கு போயிடணும். எலக்ட்ரோலைசிஸ்னா அது உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, சார்ஜஸ் வந்துட்டு மாஸ்க்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. அது செகண்ட் லெசன். இந்த 4th லெசனில் வந்து பாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னா நான் சொல்கிறது தான் வந்துட்டு கண்டிப்பாக நீ ரைட் பண்ணணும். சரியா? என்ன அப்படின்னு சொல்லிப்பார். ஃபஸ்ட் இது பார்க்கலாமா? ஃபஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா, நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதே தான் அப்படியே தூக்கி இங்கே எழுதிடுறீங்க. இது 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிப்பார். என்ன அப்படின்னா, ஒரு காயில் இருக்கா, சரியா? காயில் இருக்கு. இந்த காயில் வந்துட்டு நம்ம கால்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணிட்டோமா, கனெக்ட் பண்ணிவிட்டு மேக்னெட்டை வச்சு என்ன பண்ணுறோம், காயிலுக்குள்ளே மூவ் பண்ணுறோம்.
மூவ் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடிய காரணமாக இஎம்எஃப் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ். சரியா? when the magnetic flux linked with coil changes, the induced EMF is produced in the coil. This is first law of electromagnetic inductions. 2 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? நோட் பண்ணிக்கங்க. அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. அடுத்தது second law of electromagnetic inductions. Second law of electromagnetic inductions என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். செகண்ட் law of electromagnetic inductions வந்து என்ன அப்படின்னா, சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப், இந்த காயிலில் ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா பர்மிட்டிவிட்டி, எக்ஸிலா. சரியா? இதுக்கு பேர் என்னது? எக்ஸிலா. இது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, அதாவது டி பை, இதுக்கு பேர் என்னது? டி பை. சரியா? இது பை, இது பை. சரியா? எக்ஸிலா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டி பை. பை அப்படின்னா என்ன நாம் சொல்லியிருக்கிறோம்? பை அப்படின்னா அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சரியா? இது என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு அர்த்தம். வெறும் பை அப்படின்னா அதிகமான அளவுக்கு ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டி பைனா ஸ்மால் சேஞ்சஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? டி பை பை டிடி. டிடினா ரேட். தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் small magnetic flux is directly proportional to induced EMF. Induced EMF. The induced EMF is directly proportional to the rate of change in magnetic flux in the circuit. This is second law of electromagnetic inductions. இந்த ஃபார்முலா வச்சு நீ அப்படியே சொல்லணும். சரியா? இது பேர் என்னது? பர்மிட்டிவிட்டி. இப்படி போட்டால் இது வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்? சி. இதுக்கு பேர் என்னது? சி. நான் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சை. சரியா? இது சை. இல்லை வித்தியாசம் இருக்குது. இந்த லெட்டர்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஒமேகா, லேம்டா, நியூ. இது ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீ தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, இது வந்து நம்ம செகண்ட் லா அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது லென்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. லென்ஸ் லா. லென்ஸ் லா அப்படின்னா என்ன? சரியா? லென்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னு போகிற ஒன்றும் இல்லை. இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் உடைய டைரெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். அதான் லென்ஸ் லா. லென்ஸ் லா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். the directions of induced EMF in the closed circuit that it opposite changes heat. The induced EMF in the closed circuit always that it opposite changes. This is Lenz law. இதான் Lenz law அப்படின்னு நாம் சொல்லுவோம். Permittivity. Permittivity is equal to minus n into t pi pi dt. சரியா? n means என்னது? number of turns. n means என்னது? number of turns அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த காயிலினுடைய turns தான் வந்துட்டு n. பைங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. டீங்கிறது என்னது? டிடிங்கிறது ஸ்மால் டைம். பர்மிட்டிவிட்டி அப்படின்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப். இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. சரியா? டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் ஈக்குவலாக இருக்குது. இது அதிகமானால் இதுவும் அதிகமாகும். சரியா? மைனஸ் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, தி நெகட்டிவ் சைன் இண்டிகேட் தட் தி இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஆப்போசிட் டு டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் காயில். திஸ் இஸ் லென்ஸ் லா.
சரியா? இப்போ வந்து இது 3 மார்க்கில் கேட்கலாம். 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். பாருங்கள், 1 2 3 சரியா, 4 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் நடத்தியிருக்கிறேன். அப்புறம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டெக்ஷன்னா என்ன, 6 கொஸ்டின்ஸ். இந்த 6 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீ வந்து படிக்கணும். இது 6 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எழுதிடணும். ஓகே, தேங்க்யூ.